எல்லாருக்கும் வணக்கம். கணக்குனாலே கொஞ்சம் பயமா இருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் கணக்க நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ண போறோம். ஆமாங்க, இந்த டெக்ஸ்ட் புக்ல பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி இருக்கிற ஃபார்முலாஸ்க்கெல்லாம் உயிர் கொடுக்க போறோம். வெறும் நம்பர்ஸா பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற கதையை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட சேலஞ்ச் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். நம்மளோட கோல் இதுதான். ஒரு சூடான பிளேட் மேல காத்து அடிக்கும்போது அந்த சூடு எவ்வளவு வேகமா எவ்வளவு திறமையா காத்தோட கலக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதான் கணக்கு. இந்த ஃபார்முலா எல்லாம் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள். இப்போ எந்த ஒரு கணக்கை சால்வ் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம கையில என்னென்ன தகவல் இருக்குன்னு முதல்ல எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? இது ஒரு சமையல் பண்றதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி தான். சோ முதல்ல நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். அதுதான் ஃபில்ம் டெம்பரேச்சர். அதாவது அந்த பிளேட்டோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கும் காத்தோட டெம்பரேச்சருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர். இது ஏன் முக்கியம்னா, காத்தோட தன்மை அதோட டெம்பரேச்சர் மாற மாற மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம கணக்க ரொம்ப துல்லியமாக்க உதவும். பாருங்க, இங்க பிளேட்டோட டெம்பரேச்சர் 134 டிகிரி செல்சியஸ், காத்தோட டெம்பரேச்சர் 20 டிகிரி. சோ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தா நமக்கு 77 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஃபிலிம் டெம்பரேச்சர். இப்போ இந்த 77 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஒரு சாவி மாதிரி. இந்த சாவிய வச்சுதான் இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில காத்தோட உண்மையான குணங்கள், அதாவது அதோட டென்சிட்டி, விஸ்காசிட்டி மாதிரியான விஷயங்களை நம்மால டேட்டா புக்ல இருந்து சரியா எடுக்க முடியும். ஓகே, இதோ பாருங்க, நம்ம டூல் கிட் ரெடி. டென்சிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, விஸ்காசிட்டி, இப்படி நம்ம கணக்குக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இப்ப நம்ம கையில இருக்கு. சூப்பர், எல்லா டூல்ஸும் ரெடி. இப்போதான் நம்ம பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த பெரிய கணக்க ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெனால்ட்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கணும். இது எதுக்குன்னா, காத்தோட ஓட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு இதுதான் சொல்லும். ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பைப்ல தண்ணி ஸ்மூதா போகுதா இல்ல ஒரே சுழலோட கொந்தளிப்பா போகுதான்னு சொல்ற ஒரு வேல்யூ தான் அது. அதே மாதிரி இங்க அந்த பிளேட் மேல காத்து எப்படி பாயுதுன்னு இது நமக்கு தெளிவா காட்டிடும். இந்த ஃபார்முலாவில பாருங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காத்தோட வேகம், அந்த பிளேட்டோட நீளம், அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச விஸ்காசிட்டி, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்றோம். அவ்வளவுதான், நம்ம முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் கிடைச்சிடுச்சு. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கு. அப்படின்னா காத்து அந்த பிளேட் மேல ரொம்ப சீரா, அதாவது லேமினாரா போகுதுன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ளோவோட தன்மையை பொறுத்துதான் நம்ம அடுத்ததா யூஸ் பண்ண போற ஃபார்முலாவே மாறும். ஓகே, முதல் ஸ்டெப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ நாம கண்டுபிடிச்ச இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸ்டெப் 2, நுசெல்ட் நம்பரை கணக்கிடணும். இந்த நியூசெட் நம்பர்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு ரூம்ல ஹீட்டர் மட்டும் வச்சா சூடு ஒரு மாதிரி பரவும். ஆனா கூடவே ஒரு ஃபேனையும் போட்டா அந்த காத்து மூலமா சூடு இன்னும் வேகமா பரவும் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றதுதான் நியூசெல்ட் நம்பர். அதாவது வெப்ப பரிமாற்றம் எவ்ளோ திறமையா நடக்குதுன்னு இது சொல்லும். இப்போ இந்த ஃபார்முலால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாம முதல் ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச அந்த ரெனால்ட்ஸ் நம்பரை அப்படியே இங்க பயன்படுத்துறோம். பாத்தீங்களா? இன்ஜினியரிங்ல இதுதான் அழகு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்போட கனெக்ட் ஆகிருக்கும். சூப்பர், நம்மளோட 2வது ஸ்டெப்பும் முடிஞ்சுது. நுசெல்ட் நம்பரோட வேல்யூ 70.6. கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஆன்சர் பக்கத்துல வந்தாச்சு. இப்போ நம்மளோட கடைசி ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப். இதுவரைக்கும் நாம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாம தேடிட்டு இருந்த அந்த கடைசி பதில கண்டுபிடிக்க போறோம். இந்த கடைசி ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னா, நாம 2வது ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச நுசெல்ட்ஸ் நம்பரை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஹெச் வேல்யூவை, அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டை தனியா பிரிச்சு எடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் நாம போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அது மட்டும் இல்ல, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இதோ கிடைச்சிடுச்சு. 5.3 வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். இந்த ஒரு நம்பரை கண்டுபிடிக்கத்தான் நாம இவ்ளோ ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி வந்தோம். அப்போ இந்த நம்பர் வெறும் ஒரு நம்பர் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒரு கதை சொல்லுது. அந்த பிளேட்டோட முனையிலிருந்து சரியா 0.4 மீட்டர் தூரத்துல அந்த புள்ளியில வெப்பம் எவ்வளவு திறமையா காத்தோட கலக்குதுங்கிறத அளந்து சொல்ற ஒரு மதிப்பு தான் இது. சரி, இந்த கணக்கு வெறும் டெக்ஸ்ட் புக்கோடு முடிஞ்சிருதா? நிச்சயமா இல்ல. நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் ரொம்ப சூடாகாம கூலிங்கா இருக்கிறதுக்கு பின்னாலையும்,
விண்கலம் எல்லாம் பூமிக்கு திரும்பும்போது எரிஞ்சு போகாம பாதுகாப்பா வர்றதுக்கு பின்னாலேயும் உங்க காரோட ரேடியேட்டர் சரியா வேலை செய்யறதுக்கு பின்னாலேயும் இது மாதிரியான கணக்குகள் தான் இருக்கு. நாம இன்னைக்கு ஒரு கணக்கா சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனா இது ஒரு சின்ன உதாரணம்தான். நம்மள சுத்தி இருக்கிற பில்டிங்குகள், பாலங்கள், விமானங்கள், ஏன் நம்ம ஃபோன் வரைக்கும் இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கணக்குகளால இயங்குற எத்தனையோ சக்திகள் இருக்கு. இதையெல்லாம் பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?